Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனல்ல first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கொள்ளு பொடி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சளி இரும்புல இருக்குறவங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம weight loss பண்ணனும் நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பொடி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட கொள்ளு பொடி இல்லனா நீங்க கொள்ளே 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளு பொடி இருந்ததுனா ஈஸியா ரசம் வெச்சிடலாங்க. அதனால தான் நான் பொடி செஞ்சு வைக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கொள்ளு பொடி செய்யிறதுக்கு வெறும் கடாயில கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுபட்ட அப்புறம் மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டா கொள்ளு பொடி ரெடிங்க. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கர்ல ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வெச்சாச்சுங்க. 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம மிளகு ஜீரகத்தை தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுக்க வேண்டாம்னா நீங்க மிக்ஸில பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டா இப்ப தட்டிக்கலாம். இப்போ கூடவே பூண்டு பல்லு ஒரு 8 போல சேர்த்துக்கலாம். தோலோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்ப நைஸா தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ நம்ம தட்டி எடுத்ததை தனியா ஒரு பிளேட்க்கு மாத்தி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லயே விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரஷர் அடங்கின உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க பிரஷர் அடங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பொடியில செய்யும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே சமயம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சு ரசத்தை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம தட்டி எடுத்து வச்ச மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கொள்ளையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலயே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுல நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் ஒரு 4 போல சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதுல நம்ம கரைச்சு வச்ச ரசம் தண்ணியை ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே வெச்சிட்டு இது நல்லா நுர தள்ளி வரட்டும்ங்க. இப்போ பாருங்க நல்லா நுர தள்ளி வந்துருச்சு. ஒரு கொதி வரப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. நம்மளோட கொள்ளு பொடி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.